கம்யூனிகேஷன் வாழ்க்கையில் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அது எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி நம்ம புதிய மக்களை பீப்புளை மீட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் பயப்படுவோம். ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஒரு கூட்டத்தில் நம்ம போகும்போது எப்படி பேசுவது, எப்படி ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவது. இந்த வீடியோவில் எப்படி அந்த பயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணலாம், எப்படி புதிய மக்கள்கிட்ட நமக்கு தெரியாத மக்கள்கிட்ட ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், எஸ்பெஷலி இன் இங்கிலீஷில் எந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண, அந்த கான்வர்சேஷனை எப்படி நம்ம கொண்டு போகணும், அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ், பியூட்டிஃபுல் இஃபெக்டிவ் டிப்ஸ், எளிமையான டிப்ஸ் இருக்கும். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், புதிய ஆட்களை மீட் பண்ணும்போது இல்லைன்னா ஒரு கேதரிங்கில் நம்ம போகும்போது ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டியது கம்யூனிகேஷனில் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் என்னென்னா நம்ம க்ரீட் பண்ணணும். அவங்க வாழ்த்துக்களோடு துவங்கணும். ஓகே, எப்போவுமே வாழ்த்துக்களோடு துவங்கணும். இங்கிலீஷில் நம்ம எடுத்தால் ஹாய், ஹவ் ஆர் யூ, இல்லைன்னா ஹலோ, உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணி துவங்கலாம். ஹலோ, ஐம் ஸோ அண்ட் ஸோ, ஹவ் ஆர் யூ. ஓகே, ஸோ இதுதான் ஒரு இங்கிலீஷ் கல்ச்சரோட ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே வாழ்த்துதலோடு துவங்கணும். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், இல்லைன்னா குட் மார்னிங், இல்லைன்னா குட் ஈவினிங், அந்த மாதிரி துவங்கி ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ, கிளாட் டு மீட் யூ, இட்ஸ் நைஸ் டு மீட் யூ. ஸோ நீங்கள் க்ரீட்டிங் பண்ணும்போது டூ பாடி லாங்குவேஜ் டிப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன்னா லாங்குவேஜ் மட்டும் இல்லை, அதில் நம்ம ஹோல் பாடி லாங்குவேஜும் அடங்கும். எந்த மாதிரி நம்ம கண்கள் இருக்குது, எந்த மாதிரி நம்ம ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வச்சுருக்கோம், நம்ம பாடி லாங்குவேஜ் போஸ்டர் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பொறுத்து தான் புதிய மக்கள் இல்லைன்னா வேறு மக்கள் நம்மக்கிட்ட மிங்கிள் பண்ணலாமா, கம்யூனிகேஷனை ப்ரோக்ரெஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்கள தெரியாமலே ஒரு டிசிஷனை எடுப்பாங்க. அதனால் எப்போவுமே ஒரு ஓப்பன் பாடி லாங்குவேஜ், ரொம்ப கூனி குறுகியோ பம்மியோ நிற்காமல் ஓப்பன் பாடி லாங்குவேஜ், ஓப்பன் ஹேண்ட்ஸ், ஐ டு ஐ கான்டாக்ட், அந்த மாதிரி ஒரு ஓப்பன் பாடி போஸ்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். லைக்வைஸ் ஐஸ் அண்ட் லிப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ரொம்ப கூடுதல் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் எதுன்னு பார்த்தா ஐஸும் லிப்ஸும். ஐஸ் ஒரு எக்ஸ்ப்ரெசிவ் ஐஸாக வைங்க. ஓகே, ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய, இல்லைன்னா பிரைட்டான ஐஸாக, ரொம்ப துக்கத்தோடையோ சோர்ந்து போன ஐஸ் இல்லாமல் ஒரு பிரைட்டான ஐஸாக, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐஸாக இருக்கட்டும். அண்ட் கைண்ட் ஐஸ் அட் த சேம் டைம், அரகண்டான ஐஸ் இல்லாமல் எக்ஸ்ப்ரெசிவ் பட் கைண்ட் ஐஸ். லைக்வைஸ் வித் அ வார்ம் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்மைல். ஸ்மைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்மைலை யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ பேசினாலும் கூட ஸ்மைல் வந்து ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். நீங்கள் ஸ்மைல் பண்ணால் உங்களுக்கு ஸ்மைல் திரும்ப வரும், அது யாராக இருந்தாலும் சரி. ஓகே, ஸ்மைலிங் ஃப்ரெண்ட்லி ஃபேஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன், ஹவ் ஆர் யூ, நைஸ் டு மீட் யூ ஹியர், சம்திங் லைக் தட். ஸோ வெரி வார்ம் அண்ட் ஃப்ரெண்ட்லி. அப்போ தான் அவங்கக்கிட்ட இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட்லி, ஓகே, நீங்கள் ஒரு புதிய ஆட்கள்கிட்டையோ அங்கே கேதராக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி க்ரீட் பண்ணி ஓப்பன் அப் ஆகுறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், நிறைய பேர் ஒரு ராங்கான ஒரு மூவ் எடுப்பாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கம்யூனிகேஷனில். அதாவது அவங்க கொஞ்சம் நல்லபடியாக ரெஸ்பாண்ட் தந்த உடனே கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்போம். ஓகே, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி, வேர் ஆர் யூ ஒர்க்கிங். ஸோ we have to avoid that. அந்த ஸ்டேஜ்லேயே அந்த மாதிரி பர்சனல் கொஸ்டின்ஸை கேட்கக்கூடாது. பிகாஸ் மெனி பீப்புள் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். ஓகே, நம்மளை அவங்களுக்கு கூடுதல் தெரிஞ்சிருக்காது, நம்ம யாருன்னு தெரியாது. ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சுக்காக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. தட் டசன்ட் மீன் அவங்க பர்சனல் லைஃப்பை ஓப்பன் அப் ஆக்குவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஓப்பன் கொஸ்டின்ஸ் டைரக்ட்லி கேட்டால் சம்டைம்ஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அவங்க கொஞ்சம் டேக்கன் அபேக்.
அவங்க கொஞ்சம் பின்னால் போவாங்க, இல்லைன்னா கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யூ ஷுட் நாட் டூ திஸ் இன் த செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வாட் கேன் யூ டூ? எப்படி கான்வர்சேஷனில் நம்ம கொண்டு போகலாம்? ஸோ தெர் இஸ் சம்திங் கால் கான்வர்சேஷன் ஸ்டார்டர். கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டெக்னிக். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? பர்சனல் கொஸ்டினை அவாய்ட் பண்ணி யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் சம்திங் அதர் தேன் பர்சனல் மேட்டர்ஸ். எஸ்பெஷலி நீங்கள் எதை டாக் பண்ணலாம் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன், அந்த அக்கேஷனை பற்றி ஏதாவது சொல்லலாம். ஓகே, ஸோ யூ கேன் சே இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அட்மாஸ்ஃபியர், இஸ்ன்ட் இட்? இங்கே அவங்ககிட்ட கேட்கலாம், அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? ஓகே, இல்லைன்னா யூ கேன் சே அபவுட் த பீப்புள். ஓ, a lot of people have come here, so it's vibrant. நிறைய பேர் வந்திருக்காங்க, ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. டோன்ட் யூ ஃபீல் ஸோ? நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஸோ திஸ் இஸ் ஒன் கான்வர்சேஷன் ஸ்டார்டர். அவங்களும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அவங்களும் அதை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் பில்ட் த கான்வர்சேஷன். லைக்வைஸ் யூ கேன் சே அபவுட் climate. Sometimes it seems it may rain today, isn't it? Yeah, I think it's cloudy. So likewise you can start. Otherwise you can say something about the surroundings, maybe about the decoration. Oh, look at that, the decoration is awesome. Don't you feel like that? Yeah, decoration ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம். Okay, or you can say something about the food if you are attending a party. So it's so delicious. I think it's a North Indian dish. Have you had this before? Something like that. நீங்கள் இதுக்கு முன்னால் சாப்பிட்ருக்கீங்களா? இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி இருக்குது, இட்ஸ் ஸோ டெலிஷியஸ், அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கொஸ்டின் கேட்பதுக்கு பதிலாக நீங்கவே ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, அந்த அக்கேஷனை பற்றி, அந்த வெதரை பற்றி ஒரு பாசிட்டிவ் வைபோட ஒரு சென்டென்ஸ் சொல்கிறீங்க, அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் தருவாங்க. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக். ஸோ இம்மீடியட்லி ஆஃப்டர் தட் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஓப்பன் அப் ஆக்கின பிறகு, ஈவன் தென் டோன்ட் டைரக்ட்லி ஆஸ்க் த பர்சனல் கொஸ்டின்ஸ். அந்த டைமில் கூட பர்சனல் கொஸ்டினுக்கு போக வேண்டாம். அவங்க உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு நெருங்கி வந்தாங்களா தெரியாது. ஸோ தெர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். தேர்ட் ஸ்டேஜில் யூ கேன் கிவ் எ பியூட்டிஃபுல் காம்ப்ளிமெண்ட். அந்த நபர் இல்லை அந்த ஆட்களை பற்றி ஒரு பாசிட்டிவ் காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம். ஸோ யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் டுடே, ஆர் யுவர் ட்ரெஸ் இஸ் ஆசம், யுவர் ட்ரெஸ் இஸ் கிராண்ட், யூ ஆர் லுக்கிங் கிராண்ட் இன் திஸ் ட்ரெஸ். இல்லைன்னா ஓகே, யூ ஆர் ஆல்வேஸ் வித் எ ஸ்மைலிங் ஃபேஸ், ஐ லைக் இட் வெரி மச். அந்த மாதிரி அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட். அவங்க ட்ரெஸ் நல்லா இருக்குது, அவங்க பேச்சு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, ஐ லைக் யுவர் கான்ஃபிடென்ட் வே ஆஃப் ஸ்பீக்கிங். ஒரு காம்ப்ளிமெண்ட், பாசிட்டிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ். இட்ஸ் லைக் எ ஹூக். இதை ஒரு ஹூக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள உங்ககிட்ட கொஞ்சம் கூட நெருக்கமாக வர வைக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஆல் பீப்புள் irrespective of age or culture, anything, எல்லா மக்களுக்குமே அவங்கள பற்றி யாராவது ப்ரைஸ் பண்ணால், அவங்களுக்கு பாசிட்டிவ் திங்ஸை சொன்னால், பீப்புள் ஆர் ஸோ ஹாப்பி. அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும், அவங்கள நம்ம விரும்ப தோங்கும். தேர் இஸ் அ சைக்காலஜி. ஸோ யூ கேன் டூ இட். இது ஒரு ட்ரிக்கெல்லாம் கிடையாது, ஜெனுவன்லி டூ இட். ஏதோ பேச்சுக்காக சொல்ல வேண்டாம். வென் யூ டூ த கான்வர்சேஷன், ரீட் பண்ணீங்க, ஏதோ டாப்பிக்கை பற்றி பேசுனீங்க ஜென்ரலாக. ஸோ அட் தட் டைம் யூ அப்சர்வ் தம். அவங்கக்கிட்ட என்ன பாசிட்டிவிட்டி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். அதை ஓப்பனாக கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் இன் எ நைஸ் வே. ஓகே, நீங்கள் முதல்ல க்ரீட் பண்ணுவதும் அந்த அக்கேஷனை பற்றி சொல்வதும் ஒரு ஐஸ் பிரேக்கிங் ஸ்டேஜ். ஐஸ் பிரேக்கிங்னு சொல்லுவோம். அப்படி கோல்டாக இருக்க அதை பிரேக் பண்ணி ஒரு வார்ம் சிச்சுவேஷனை கொண்டு வருவது. இந்த ஸ்டேஜை, இந்த ஹூக் ஸ்டேஜ், காம்ப்ளிமெண்டிங் தம், சேயிங் சம் காம்ப்ளிமெண்ட் அபவுட் தம், இந்த ஹூக்கிங் ஸ்டேஜை நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் டேர்ம் இது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்.
இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தா, ஓகே அவங்க அதை என்ஜாய் பண்ணா, அதை அக்செப்ட் பண்ணா, தென் யூ கேன் ஆஸ்க் சம்திங் பர்சனல். மேபி அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் ஓகே வாட் ஐ மே நோ வாட் ஐ டூயிங். ஸோ வாட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன்? மே நோ வாட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன் about your family or something, about their work schedule, everything you can ask. Okay, something they are comfortable with, you can ask. Okay, and you can ask their whereabouts, their personal matters, or whatever they are comfortable with. And you should be very good listener also. எப்போவுமே conversation is always two way. Okay, நீங்களே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி அ கிரேட் லிஸ்னர். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அந்த கான்வர்சேஷனை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண, இங்கிலீஷை கூடுதல் பேச பழக. ஸோ வாட் கேன் யூ டூ? யூ கேன் டைவர்ட் த டாபிக் டு வேரியஸ் ஏரியாஸ். ஹவு கேன் யூ டூ? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கை கண்டுபிடிங்க. மேபி யூ டாக் அபவுட் சம்திங் ரிலேட்டட் டு தேர் ஹாபீஸ் ஆர் சம்திங் அபவுட் தேர் ஃபேமிலி ஒர்க். நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது யூ கேன் ஃபைண்ட் அவுட் தே ஆர் வென் தே சே சம்திங் தே பிகம் ஸோ என்தூசியாஸ்டிக். சில டாப்பிக்கை பேசும்போது அவங்க என்தூசியாஸ்டிக் ஆவாங்க. அவங்க ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், நான் ஸ்போர்ட்ஸுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவேன். பி ஏ குட் லிஸ்னர். உங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, பி ஏ குட் லிஸ்னர். சிம்ப்ளி லிசன் தேட். ஓகே, லிசன் தேட். இந்த ஸ்டேஜில் யூ கேன் ஆஸ்க் ஃபர்தர் கொஸ்டின்ஸ். கூடுதல் கொஸ்டின்ஸ் கேளுங்க. அவங்களுக்கு எந்த டாப்பிக்கில் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ, அவங்க கூடுதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ, யூ கேன் ஆஸ்க். ஓகே, யூஸ்வலி do you go for jogging every day? You can ask which type of exercise you prefer, going to gym or doing outside on the ground or something like that. You can ask further questions, and at that time they will also start asking questions to you. அந்த டைமில் நீங்கள் அதுக்கான ரிப்ளையை கொடுக்கலாம். ஓகே, ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டேஜில் கேட்பீங்க, கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு நிறைய பயம் இருக்குது, எப்படி கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் பேச அப்படின்னு டைட்டில் போட்டிருக்கீங்க, இதில் எப்படி நான் கான்ஃபிடென்ட் கொண்டு வருவேன்? ஸோ இது ஒரு எப்படி கான்வர்சேஷனை தொடங்கி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அதை தானே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கான்ஃபிடென்ட்டு நான் எப்படி கொண்டு வருவேன், ஃபியரை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுவேன்? ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரௌடு கான்ஷியஸான மக்கள், சில மக்கள் க்ரௌடு கான்ஷியஸாக இருப்பாங்க. க்ரௌடு ஃபோபியா அப்படின்னு நான் சொல்லலாம். மக்கள் கூட்டமாக இருந்தனாலே பயமாக இருக்கும், அதுக்கு உள்ளால தனியாக போகும்போது. ஸோ அதுக்கு மேஜர் ஒரு ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்பாட்லைட்டில் இருக்க பயப்படுவோம். ஓகே, நம்ம ஒரு க்ரௌடில் உள்ளே இறங்கி போகும்போது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு உள்ளால சடனாக போகும்போது we have some sort of fear or tension or something like that. எதனால நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறோன்னா, ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்பாட்லைட்டில் எல்லாரும் நம்மளே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ வி ஆர் அஃப்ரைட் ஆஃப் பீயிங் அட் த ஃபோக்கஸ். ஒரு ஸ்பாட்லைட்டில் ஒரு ஃபோக்கஸில் இருக்க நம்ம பயப்படுவோம். ஓகே, எல்லோரும் நம்மளை பார்க்குறோங்களோ. ஸோ அதை அவாய்ட் பண்ண நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு க்ரௌடுக்குள்ளால் குரூப்புக்குள்ளால் போகும்போதே யாருக்கிட்டையாவது பேசலாம். சே கிரீட்டிங் ஆர் சிம்பிளி கிவ் ஏ ஷேக் அண்ட். நீங்கள் அப்படி மூவ் பண்ணும்போது ஒரு ஆளை, தெரிஞ்ச ஆள் அங்கே இருந்தால் அவங்கள போய் ஏதாவது எப்போ வந்தீங்க, ஓகே வென் ஹாவ் யூ அரைவ்டு ஹியர், ஓகே ஹவ் இஸ் யுவர், தெரிஞ்சவங்கக்கிட்ட முதல்ல கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு தெரிஞ்ச ஃபேஸுக்கிட்ட இல்லைன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்கக்கிட்ட போய் சம்திங் யூ ஆஸ்க் சம்திங், கான்வர்சேஷனை சொல்லுங்கள், க்ரீட்டிங்ஸை சொல்லுங்கள். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். நீங்கள் அந்த ஃபோக்கஸ் லைட்லேருந்து ஸ்பாட்லைட்லேருந்து மூவ் ஆகிற மாதிரி, அந்த ஸ்பாட்லைட் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்கள நோக்கி போகிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, யூ ஃபீல் ரிலாக்ஸ்ட், யூ ஃபீல் லிட்டில் பிட் கூல். திஸ் இஸ் ஒன் வே யூ கேன் அவாய்ட் யுவர் ஃபியர். ஒரு குரூப்பில் புதிய ஆட்கள்கிட்ட போகும்போது, ஸோ ஹாவ் ஏ ஸ்மைலிங் ஃபேஸ், move around and try to have a conversation with some people. Another important thing to overcome fear, எப்போவுமே
என்னை விட எல்லாரும் பெரியவங்க இல்லைன்னா கொஞ்சம் பேர் என்னோட பெரியவங்க. அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அவங்க என்னோட பெரியவங்க. டோன்ட் ஃபீல் லைக் தட். நோபடி இஸ் above you, nobody is below you. English is a foreign language, or English or Tamil or whatever it may be, status or something. If you are a confident person, confidence is the most important key. Status, job, language, everything else come next. நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் எந்த லெவலில் இருந்தாலும் if you speak confidently, okay, people will respond. People will look at you. Confidence is very important. ஓகே, கான்ஃபிடென்ட்டை கொண்டு வாங்க. உங்களை யாரும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இஃப் யூ ஹேவ் ரைட் இன்டென்ஷன், இஃப் யூ ஹேவ் எனி ராங் இன்டென்ஷன், ஓகே. இஃப் யூ ஹேவ் ரைட் இன்டென்ஷன், யூ ஆர் கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள் ஃபார் சம்திங் குட். யூ டோன்ட் ஹேவ் டு ஃபியர் அபவுட் எனிதிங் ஆர் எனிபடி. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். இன்னும் எவ்ரி சாட்டர்டே 10 o'clock-க்கும் எவ்ரி வெனஸ்டே ஈவினிங் 4 o'clock-க்கும் நம்ம வீடியோஸ் வரும். லிசன் பண்ணுங்கள். உங்கள் லைஃபே மாற்றும், உங்கள் இங்கிலீஷை மாற்றும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ, புதிய ஆட்களை மீட் பண்ண பயமோ ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ண அதையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.